பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீராமகிருஷ்ணா மருத்துவமனை மற்றும் ரோட்டரி கோயம்புத்தூர் மெரிடியன் இணைந்து எலும்பு புற்றுநோய் பாதிக்கப்பட்டவர்களுக்காக பிளாசம் எனும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளனர். கோவை ஆவாரம்பாளையம் பக்கம் எஸ்என்ஆர் அண்ட் சன் அறக்கட்டளையின் கீழ் இயங்கும் ஸ்ரீராமகிருஷ்ணா மருத்துவமனையில் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் மெரிடியன் அமைப்புடன் இணைந்து ஃபோன் சார்கோமா என்னும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஏழை மக்கள் பயனடையும் வகையில் பிளாசம் என்ற சிறப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. இந்த திட்டத்தின் துவக்க விழா ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது. எஸ்என்ஆர் அண்ட் சன் அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் ஆர். சுந்தர் இந்த திட்டத்தை துவக்கி வைத்தார். தொடர்ந்து இத்திட்டம் குறித்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் இயக்குநர் டாக்டர் பி. குகன் கூறியதாவது, ஃபோன் சார்கோமா என்பது எலும்பு திசுக்களில் ஆரம்பிக்கும் ஒரு வகை புற்றுநோய். இதற்கு கடந்த காலங்களில் பாதிக்கப்பட்ட கால்களை அகற்றுவதே மருத்துவமாக இருந்து வந்தது. இந்த புற்றுநோய் பெரும்பாலும் பருவத்தில் உள்ள சிறுவர்கள் மற்றும் இளைய வயதினரை பாதிப்பதால் அறுவை சிகிச்சை செய்து உயிரை காப்பாற்றினாலும் பாதிக்கப்பட்ட கால் பகுதியை அகற்றுவதால் அவர்களின் வாழ்க்கை பாதிக்கப்பட்டு வந்தது. தற்போது மருத்துவத்துறையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் காரணமாக புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட எலும்பு பகுதியை அகற்றி லிம் சால்வேஜ் சர்ஜரி செய்யப்பட்டு அந்த இடத்தில் உலோகம் வைத்து மீண்டும் இயல்பான வாழ்க்கை வாழ இத்திட்டம் செய்யப்படுகிறது என்றார். இந்த சிகிச்சைக்கான செலவு என்பது சற்று அதிகம் என்பதால் இந்நோயால் பாதிக்கப்படும் ஏழை எளிய மக்கள் இந்த சிகிச்சையால் பயனடைய முடியாத நிலையில் இருந்து வருகின்றனர். இதற்கு தீர்வு அளிக்கும் விதத்தில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் மெரிடியன் இணைந்து பிளாசம் எனும் திட்டத்தை துவக்கியுள்ளோம். இதில் சிகிச்சை மருந்துகளுக்கான செலவுகளை நாங்கள் இணைந்து ஏற்போம் என தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை மருத்துவ இயக்குநர் டாக்டர் ராஜகோபால், மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் அழகப்பன், ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் தலைமை செயல் அதிகாரி சி.வி. ராம்குமார், தலைமை நிர்வாக அதிகாரி மகேஷ்குமார், புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பார்கவி மற்றும் ரோட்டரி கிளப் உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புற்றுநோய் நிபுணர், ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையம், ராமகிருஷ்ணா மருத்துவமனை கோயம்புத்தூர். நாங்கள் இன்னைக்கு இந்த போன் சார்கோமா புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட பொதுவாக யங் அடலசன்ஸ் அஃபெக்ட் பண்ணுறது. அதுக்கு பொதுவாக காலில் வெரி ரேராக கையில் வரலாம். இந்த புற்றுநோய்களுக்கு முன்னாடியெல்லாம் அந்த உறுப்பை அகற்ற வேண்டிய கட்டாயம் இருந்தது. இப்போ உறுப்பை அகற்றாமல் எண்டோப்ராசசிஸ்ன்னு சொல்லிட்டு டைட்டானியம் ப்ராசஸஸ் வச்சுட்டு கீமோதெரப்பி கொடுத்து இவங்களை அறுவை சிகிச்சை வைத்து குணப்படுத்த முடியும். லிம் சால்வேஜ் சர்ஜரின்னு பேர். இதை முதல்ல 2008 ராமகிருஷ்ணா மருத்துவமனை இந்த பகுதியில் சொன்னது. இப்போ இந்த ரொம்ப புற்றுநோய்கள் நோயாளிகள் அதிகமாக வர காரணத்தினால இவங்களுக்காக புதிதாக ஒரு ரோட்டரி மெரிடியன், அப்புறம் ஆட்டிடியூட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட், அப்புறம் கார்டன் ப்ளூ ப்ராப்பர்ட்டிஸ் இவங்களோட சேர்ந்து நாங்கள் மெயினாக ஒரு பிளாசம் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்கோம். இது ப்ராப்பராக இந்த ப்ராசஸஸ் அவங்க ஸ்பான்சர் பண்ணாங்க. ஏன்னா இந்த எண்டோ ப்ராசஸஸ்ங்கிறது காஸ்ட்லியாக இருக்குங்க. 2.5 lakhs பக்கம் வரும். அந்த ப்ராசஸஸோட காஸ்ட் அவங்க ஏற்றுக்கிறாங்க. கீமோதெரப்பி மற்றும் சர்ஜரி காஸ்ட்டை ராமகிருஷ்ணா மருத்துவமனையுடைய ட்ரஸ்ட் மூலமாக நாங்கள் அதை ஃப்ரீயாக பண்ணுறோம். இந்த சார்கோமா பாதிக்கப்பட்ட நோயாளிகள், குழந்தைகள், பெரியவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க லிம் சால்வேஜ் சர்ஜரி வேணும், அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாத ஏழ்மையான நோயாளிகள், காஸ்ட் அஃபோர்ட் பண்ண முடியாதவங்க நம்மளுடைய மருத்துவமனையில் தொடர்பு கொண்டு இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெறலாம். இது மூலமாக ரொம்ப பேருக்கு உறுப்பை அகற்றாமல் கால்களை பாதுகாத்து, ஏன்னா இந்த நோயை முழுமையாக அதாவது 80% 90% குணப்படுத்த முடியும். அதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதை எல்லாரும் பயன்படுத்திக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன்.